குக்கு பக்தி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு ராசினருக்கும் பலன்களை சொல்லிக்கிட்டு வரோம். இந்த ராசியில் பிறந்தால் பலன்கள் எப்படி இருக்கும், பொதுவான வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு வரோம். ஒரு ராசியை வைத்தே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்மால் எடை போட்டு விட முடியும். இந்த ராசியில் பிறந்தால் இவர் இப்படித்தான் இருப்பார். அதற்கு காரணம் அந்த ராசிநாதனுக்குள் சஞ்சரிக்கின்ற கிரகங்கள். இந்த இரண்டிற்குள் தான் அந்த வாழ்க்கை என்பது பிறப்பெடுக்கிறது. அந்த பிறப்பின் ரகசியத்தை அறிந்துதான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கின்ற போது கடந்த பதிவுகளில் கன்னி ராசி வரை நம்ம பதிவுகள் சொல்லியிருக்கோம். இப்போது துலாம் ராசினருக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது பார்ப்போம். இது பொதுவான பலன் மட்டும்தான். துலாம் ராசியில் பிறந்தால் ஒரு ஜாதகர் எப்படி இருப்பார்? துலாம் என்பது யார் என்பதை முதலில் பார்க்கணும். துலாம்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுக்கிரன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம கவனிச்சாகணும். இந்த துலாம் ராசி இருக்கு பாருங்கள், சுக்கிரனே எதிரின்னு சொல்லுவாங்க. ஏன் எதிரின்னு சொல்லுவாங்கன்னா, துலாம் ராசிக்கு ரிஷபராசி அஷ்டமஸ்தானம், அந்த ரிஷபராசிக்கு துலாம் ராசி பார்த்தீங்கன்னா சத்துருஸ்தானம். அப்போ பொதுவாகவே இந்த ஒற்றுமை என்பது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்குள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. அந்த சுக்கிரன் பிறப்பெடுத்தவர்கள், இங்கே பிறப்பெடுத்தவர்கள் ஒருவருக்கொருவர் எப்போது அனுசரித்து போகின்ற நிலைமை என்பது இருக்காது. அதனால தான் ஒரே ராசியில் பிறந்தால் கூட இந்த சுக்கிரனுடைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கும் வேறுபாடு என்பது நிறையவே இருக்கும். திருமண வாழ்க்கையில் கூட இவர்களை ஒன்று சேர்க்க மாட்டார்கள். ஒன்று சேர்த்தால் அந்த வாழ்க்கை சுபமாக அமையாது என்பது பொதுவான விதி. சரி, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்? சுக்கிரன் என்பது யார்? கலைக்காரகன், அதிர்ஷ்டக்காரகன், இல்லற வாழ்க்கைக்குரிய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொடுப்பவன், களத்திரக்காரகன், நட்புக்காரகன், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த சுக்கிரனுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றன? ஏன்னா ஒரே துலாம் ராசியில் பிறந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்குள் சித்திரைன்னு ஒரு நட்சத்திரம் வருது. அந்த சித்திரை என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். அடுத்து சுவாதின்னு ஒரு நட்சத்திரம் வருது. அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ராகுடைய நட்சத்திரம். அடுத்து விசாகம் என்று ஒரு நட்சத்திரம். இப்போது பொதுவாக ஒரு பார்க்கின்ற போது இவர் துலாம் ராசியில் பிறந்து விட்டார் என்பதை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். நீங்கள் பொது பலன்களை பார்க்கின்ற போது கூட அதை தான் பார்ப்பீங்க. அதே நேரத்தில் துலாம் ராசியில் பிறந்திருந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்பதையும் மையமாக வைத்து பார்க்க வேண்டும். அது காரணம் என்னன்னா, இப்போது சுக்கிரனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குமான வாழ்க்கை முறை என்பது ஒரு விதமாக இருக்கும். சித்திரை செவ்வாய் அண்டு சுக்கிரனுடைய இணைவு. அப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிக அதிகபட்சமான வேகம், விவேகம், எல்லாமே சக்தி, எல்லாமே ஆற்றல், எல்லாமே இருக்கும். அது சித்திரை நட்சத்திரத்துடைய வலிமை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழகுத்தன்மை என்பது இந்த துலாத்துடைய தன்மை, சுக்கிரனுடைய வெளிப்பாடு. அப்போது இந்த இரண்டு விஷயங்களும் இவர்களுக்குள் இருக்கும். எந்த ஒன்றினை முடிவு செய்து விட்டாலும் அந்த இடத்தை, அந்த நிலையினை அடைய வேண்டும் என்ற எண்ணம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதினாவை பார்த்தீங்கன்னா ராகு எப்பொழுதுமே பிரம்மாண்டம் சொல்லலாம். ஒரு விஷயத்தை அதிகபட்சமாக கற்பனைகளை உருவாக்கி கொடுப்பவர் ராகு. அதை யோகக்காரகன், போகக்காரகன் கூட சொல்லுவாங்க ராகு. அந்த ராகுடைய தன்மை எப்படின்னா நிறைய கனவுகள் காண்பது. நாம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை சாதிக்கணும், அந்த இடத்திற்கு போகணும். இது இவருடைய இயல்பாக இருக்கும். அவ்வளோதான், இயல்பு மட்டும்தான். இல்லை, எண்ணம் அப்படி இருக்கும். அதே சுக்கிரன் கூட சேருகின்ற போது இவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனமும் இருக்கும். என்னென்ன எதிர்ப்பாளினர் மீது கொஞ்சம் ஒரு ஈர்ப்பு, அதன் ரீதியாக வாழ்க்கையில் தடுமாற்றம். எங்கே பிரச்சனைகள் ஏற்படும் என்றால் திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். புரியுங்களா? எதிர்ப்பாளின் மீது ஈர்ப்போடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதான் கவனிக்க வேண்டியது. அது காலகட்டங்கள் மாறுகின்ற போது, திசாபூத்திகள் மாறுகின்ற போது அதில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த விசாகம் நட்சத்திரம், விசாகத்தின் 1, 2, 3ஆம் பாதங்கள் வரையில் துலாம் ராசிக்குள் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விசாகம்னு பார்த்தீங்கன்னா தேவகுரு, சுக்கிரன் என்று பார்க்கின்ற போது அசுரகுரு. இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும்
குருவும் ஒன்றிணைந்த ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பெரிய போராட்டமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, குரு ஒரு ஆச்சாரியமானவர், சுக்கிரன் ஆசைகள் அதிகம் கொண்டவர். இவருக்கு ஒன்று பிடிக்கும், இவருக்கு இது பிடிக்காது. இந்த துலாம் ராசிக்குள் நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் நீங்கள் நிறைய ஆசைப்படலாம். இல்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனை என்பது உங்களுக்கு வந்துடும் ஒரு பக்கம். இல்லை நியாயம், நேர்மை, நீதி என்ற சிந்தனை எல்லாம் எதிர்ப்பட ஆரம்பிக்கும். இப்போ ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வயப்பட்டு இல்லை காதல் வயப்பட்டு அந்த கிரகங்களின் காரணமாக நீங்கள் வேறு பாதைக்கு போனால் கூட, இல்லை காதல் வலையில் விழுந்தால் கூட மீண்டும் அங்கிருந்து வெளியில் வரக்கூடிய ஆற்றலினை குரு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்போ நம்ம இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இதனால் செய்வது தவறு என்ற எண்ணத்தை எல்லாம் குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த நிலைப்பாடு இந்த ஜாதகத்திற்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்குது. அப்போ துலாம் ராசியில் பிறக்கின்றார்கள் என்றால் நாம் என்ன கவனிக்கணும்? எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் தான் கவனிக்கணும். அந்த நட்சத்திரத்தை வைத்து தான் வாழ்க்கை முறை மாறும். அப்போ பார்க்கின்ற போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திரைப்பட கலைஞர்கள் பெரும்பளவில் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. அது கூட சுவாதியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. ஏன்னா ராகுடைய தன்மை, சுக்கருடைய காரகத்துவம், இந்த இரண்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சினிமாவில் கொண்டு போய் அதிகமாக இழுத்து விட்டுரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசாகத்தில் பிறந்தவங்களாம் ஒரு நீதி போதனை ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் இப்படி கொண்டு போய் விடும். செவ்வாயுடைய பார்த்தீங்கன்னா காவல்துறை, இராணுவம் இப்படி கொண்டு போய் விடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இவளுக்கு கை கொடுக்கும், மருத்துவம் கை கொடுக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் கை கொடுக்கும், அரசியல் கை கொடுக்கும், நீதித்துறை எப்பொழுதுமே இவளுக்கு கை கொடுக்கும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நீதிமானாக இருப்பார்கள். சுய வாழ்க்கை என்று வருகின்ற போது எப்படி வேண்டுமென்றாலும் ஒவ்வொருவருக்கும் அமையும். ஒன்று தேடுதல் என்பது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஒரு கிடைக்காத ஒன்றை தேடுவது என்பது மனித இயல்பு. அப்போ கிடைக்காத ஒன்றை தேடுவதன் காரணமாகத்தான் அது தேடல் இருக்குது. அதே நேரத்தில் நீதிக்கு காரணமாக இவருடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மற்றவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஒரு பக்கத்தை பார்க்கின்ற போது நியாயமாக, நேர்மையாக, தர்மமாக எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய, உதவி செய்யக்கூடியவர்களாக துலாம் ராசியில் பிறந்தவர் இருப்பாங்க. அது மறுபக்கத்தை பார்க்கின்ற போது அவருடைய தேவைகள் பூர்த்தியாகுமா, பூர்த்தியாகாத என்பது பலருடைய ஜாதகத்தில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்பார்ப்புகளாகவே இருந்து கொண்டிருக்கும் கடைசி காலகட்டம் வரையில். அது நல்ல யோகம் வருகின்ற போது, நல்ல திசாபுத்தி வருகின்ற போது சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பவழம் கை கொடுக்கும். அடுத்து சுவாதியில் பிறந்தவர்களுக்கு கோமேதகம் கை கொடுக்கும், அதிர்ஷ்டக்கல் மோதிரம். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு புஷ்பராகம் கை கொடுக்கும். பொதுவாக ராசிநாதன் என்று பார்க்கின்ற போது சுக்கிரனுக்கு வைரம். இங்கே இன்னொரு சிறப்பான ஒரு அம்சம் ஒன்று இருக்குங்க, கர்மகாரகன். புரியுங்களா? காலபுருஷ தத்துவத்தின் ஜீவனாதிபதியும் சனி பகவான் தான், லாபாதிபதியும் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் இந்த ராசி கூட தான் உச்சமடைகிறார். அப்போது சனி பகவான் உச்சமடைகின்ற ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி. அப்போ துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் வேகம் இருக்கவே இருக்காது. ஏன்னா சனி தான் அங்கே உச்சமடைகிறார். அப்போ ஆசைகள் கூட அதிகமாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு மந்தமான நிலை, மிக மிக மந்தமான நிலை. சில வேலைக்கு போகணுன்னா இந்த நேரத்தில் போனால்தான் அந்த வேலையை முடிக்க முடியும்னா நிச்சயமாக முடிக்க மாட்டாங்க. படிப்பில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு தான் சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க, தவிர மிகப்பெரிய சாமர்த்தியசாலின்னு சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சனி பகவான் உச்சமடைகிறார். சனி பகவானின் ஆதிக்கமும் இவர்களுக்குள் இருக்கிறது. எப்பொழுது சனி பகவானின் ஆதிக்கம் ஒருவருக்கு ஏற்படுகிறதோ அந்த ஜாதகர் மந்தமான நிலைக்கு சென்று விடுவார் என்பது பொதுவான விதி. அப்போ கொஞ்சம் மந்தமும் இருக்கும், வாழ்க்கையில் போராட்டமும் இருக்கும். எந்த ஒன்றையும் எந்த நேரத்தில் செய்வது என்ற யோசனை, முடிவு என்பது இவளுக்கு கிடைக்காமல் போயிடும். அப்போ நாளைக்கு பார்த்துக்கலாமே, இன்றைக்கி தான் வேலையை முடிக்க முடியும், அந்த வேலையை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று ஒதுக்கி வைத்திடக்கூடிய எண்ணம் இவர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுகம், தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய வாழ்க்கை, தனக்குரியது எது எதுவோ அதை தேடிக்கொள்வதில் மட்டும் எப்போதுமே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். இப்போ சுயமாக சம்பாதித்து வசதியாக வாழ்வதை விட இவர்களுக்கு இயல்பாகவே வசதி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நிலை, குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் இருந்திடக்கூடிய நிலை என்பது குடும்பத்தினர் இவருக்கு ஆதரவாக இருப்பார்கள், தாய் தந்தையர் ஆதரவாக இருப்பார்கள். புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த நிறம் சாதகமாக இருக்கும்? வெண்மை நிறம், வெள்ளை. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக வெண்மையான நிறம் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். அதே துலாம் ராசியில் செவ்வாயுடைய
நட்சத்திர சித்திரையில் பிறந்தவர்களுக்கு சிவப்பு நிறம் சாதகமாக இருக்கும். ராகுவின் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு நீலம் நிறம் சாதகமாக இருக்கும். குருவின் விசாகம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு புஷ்பராகம் சாதகமாக இருக்கும். மஞ்சள் சாதகமாக இருக்கும். இப்போ இங்கே என்ன பார்க்கணும், அடுத்து இந்த எந்த திசை ஒருவருடைய வீடு வாசல் எந்த திசையில் அமைந்தால் நன்றாக இருக்கும். பொதுவாக எல்லோருக்குமே இந்த சுக்கிரனுடைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு திசை என்பது மையமாக ஒரு நன்மையினை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கும் தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா காற்று ராசியாக அறியப்படுகிறது. துலாம் ராசி காற்று ராசி. இன்னொரு பக்கம் சர ராசி. சரம் சிரம் உபயம் என்று பார்க்கின்ற போது சர ராசி. இந்த காற்று பார்த்தீங்கன்னா அப்படி பரவிக்கிட்டே இருக்கும். சரம் கூட பார்த்தீங்கன்னா நிலையற்ற தன்மை தான் சரத்திற்கு. அப்போ இவருடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நிலையான பிறந்த மண்ணில் தான் இவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாமல் போய்விடும். அப்போ வெளியூர் போனால் தான் வாழ்க்கை, வெளிநாடு போனால் தான் சிலருக்கு வாழ்க்கை, வெளி மாநிலத்தில் தான் சிலருக்கு வாழ்க்கை. ஊரை விட்டு ஊர் போக வேண்டிய நிலை இல்லாமல் இவர்களுக்கு ஏற்படுவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு திரும்பி வர, ஆனால் சம்பாதிக்க வேண்டிய வயது, சம்பாதிக்க வேண்டிய காலகட்டத்தில், வாழ்க்கை நடத்த வேண்டிய நேரத்தில் வெளி இடங்களுக்கு இவள் சென்றால்தான் அந்த இடத்தில் இவர்களால் வெற்றி பெற முடியும் என்பது பொதுவான விதி. இன்னொரு பக்கம் நோய் நொடி என்று பார்க்கின்ற போது பொதுவாக ஒரு அலர்ஜி, ஒவ்வாமை என்பது இவருடைய வாழ்க்கையில் இவர் சந்தித்தே தீரணும். அல்சர் இருக்கும், சிறுநீரக கோளாறு ஏற்படும், தலைவலி ஏற்படும், தோல் சார்ந்த நோய்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நோய்கள் என்றால் எந்த விதமான நோய்கள் துலாம் ராசினருக்கு வரும் என்றால் இந்த விதமான நோய்களை துலாம் ராசி சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்தை வணங்குவது. இப்போ பஞ்சபூத தத்துவத்தில் காற்று ராசியில் பிறந்த இவர்களுக்கு காலத்தீஸ்வரரை வணங்கி வழிபடுவது, ராகு கேதுவை வணங்கி வழிபடுவது. காலத்தீஸ்வரர் என்றால் காளஹஸ்தி, அங்கே சென்று பரிகார பூஜை செய்து கொள்வது வாழ்க்கையை மேலும் பலமாக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்காக கஞ்சனூரும் ஸ்ரீரங்கத்திற்கும் சென்று வருவது வாழ்க்கையை வளமாக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.